அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ். ரொம்ப நாளாக வந்துட்டு இந்த ட்ரில்லிங் மிஷின் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஃபைனலாக வாங்கியாச்சு. ஸோ ரொம்பவே வெயிட்டாக இருந்தது இது. ஸோ எங்கள் வீட்டில் வந்துட்டு செக் பண்ணிகிட்ருக்குறாங்க எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாமே நல்லாவே வந்திருக்கு. தூக்கவே முடியல, ரொம்பவே வெயிட் இருந்தது. இது நம்ம வாடகைக்கு ஒரு நாள் வெளியில் வாங்கினோன்னா கிட்டத்தட்ட ஒரு 100லேருந்து 150 வரையிலும் இருக்குது இது ரெண்ட்டு. ஸோ அதனால தான் ஓன் யூஸ்க்கு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். இந்த வால் ஃபேன் நான் ஜன்னலில் கட்டி வச்சுருந்தேன். ஸோ எப்போல்லாம் ஃபேன் ஆன் பண்ணுறோமோ அப்போ சவுண்டு வரும்னு சொல்லிட்டு சரி வால்லே ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபிக்ஸ் பண்ணேன். ஸோ எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு சிம்பிளான ரெசிபி தான் சில்லி தால் அண்டே கசாலாம். ஸோ ஃபஸ்ட்டு சில்லி தாலை நீட்டாக ஒரு 2 தண்ணி வாஷ் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் குக்கரில் அதை போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் உப்பு போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் அதே குக்கரில் நான் கொஞ்சமாக வெங்காயம் போட்டு கோல்டன் ஃப்ரை ஆகிறதுக்கு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் ஒரு 2 வெங்காயம் ஒரு 3 லவங்கு கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த வெங்காயத்துக்கு கூடவே அதையும் போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் தனியா பொடி உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது அத்தனையும் போட்டு நல்லா வதக்கி எண்ணெய் பிரிஞ்சு வர நேரத்தில் தக்காளி தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நல்லா அதுவும் கொச்ச பிறகு நான் வதக்கி வச்ச அந்த சில்லி தாலும் அண்டாவை போட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு மூடி வச்சுட்டேன். சூப்பராக இருந்துச்சு. பிடிச்சிருந்தா